முதல்ல எப்பயும் போல் மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அம்மா முதல்ல தொடங்குவாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வராங்க. அண்ட் ஏற்கனவே அவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இந்த ஐப்பசி மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. ஸோ குருவோடு சேர்ந்த கேதுவும் இருப்பார். அதனால் இவங்களுக்கு இடமாற்றங்கள், இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகேஷ் ஐயர் சொன்ன மாதிரி எல்லாமே முயற்சி இருக்கணும். ஸோ நம்ம பலனை சொல்கிறோம், அப்புறம் அவங்க இது எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்வாங்க. நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் மணி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்கள் கைக்குள்ளே அடக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தடங்கள் இல்லாமல் நடக்க குரு பகவான் அருள் புரிவார். அதனால் 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு இவங்களுக்கு இப்போ இவ்வளோ நாளாக நான் எந்த பில்கிரிமேஜுமே போகல, ஒரு மானசரோவர் போகணும் இல்லை ஒரு காசி போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் எல்லாம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்து தடங்கள் இல்லாமல் போகிறதுக்கு குரு பகவானும் அனுகிரகம் பண்ணுவார். பின்னாடி வர கேது பகவானும் அனுகிரகம் பண்ணுவார். வண்டி வாகனங்கள், நான் சாதாரண ஒரு வண்டி வச்சுருக்கேன், இப்போ ஒரு நெக்ஸ்ட் கிரேடுக்கு போகணுங்கும்போது ஒரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த விரயத்தை செய்யறதுக்கு இவளுக்கு அருள் புரிவார். அதனால் ராகு கேது குரு சனி இவர்களினுடைய ஒரு சஞ்சாரத்தில் மேஷராசிக்குன்னு பொதுவாக கேட்டிங்கன்னா பிளானிங் கரெக்டாக இருந்தால் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கும். அதனால் இதுக்கு தனியாக இவங்க போய் ஒரு பரிகாரம் பண்ணணும், இது பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. தட்டில் வச்சு எல்லாமே இருக்குது, இவங்க கரெக்டாக அதை சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. எல்லாரும் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன பரிகாரம் சொல்லுவாங்க, என்ன சாமி கும்பலாம். அதை விட பரிகாரம் சொல்கிறதுல இங்கே 3 பேர் நல்லா சொல்லுவாங்க. அதனால் பரிகாரங்கள் அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக அருமையான அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஆசைகள் நியாயமானதாக இருந்தால் அது நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். கிடக்குமோ அவன் வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணாமல் எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்க போகுது மேஷராசிக்கு? மேஷராசி என்பவர்கள் தியாகம் பண்ணால் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய இந்த கம்ஃபர்ட், அப்படி சுகம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த தியாகம் பண்ணிடணும். உழைச்சிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். நல்ல தனம் இருக்கக்கூடிய தனவான்கள் தர்மம் தானம் செய்து கொண்டே இருக்கணும். கோயில் குளங்களுக்கு போய் கொண்டே இருக்கணும். அப்படி அவரவருடைய நிலைக்கு தகுதிக்கு சக்திக்கு தகுந்தவாறு நீங்கள் உட்காராமல் ஓடிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த காலம் சாதகமாக இருக்கும். சுகஸ்தானத்துக்கு அவர் வர்றார். அப்போது சுகத்தை விட்டு கொடுத்துட்டா மற்ற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அந்த 4ஆம் இடத்தை சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அதையே மனை, வீடு, வண்டி, வாகனம்னு சொல்லக்கூடிய வசதிகள் சேரக்கூடிய ஸ்தானமாகவும் சொல்லுவோம். அப்போ ஒருத்தர் சுகத்தை விட்டு வீட்டை விட்டு வெளில போய் வேலை பார்க்குறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, நிறைய எஃபோர்ட் போடுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வரும், சொத்து சேரும். அப்போது உட்காந்த இடத்துல இருந்தால் குன்றும் குறையும்னு சொல்கிறாங்க. மலை போல் சொத்துக்கள் ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட அவர் சம்பாதிக்கிறத நிறுத்திட்டார்னா அது கரைஞ்சிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த 4ஆம் இடம் சம்பந்தமான சொத்து சுகங்கள்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் உழைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் 12ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் மேஷராசி என்பர்கள் எல்லாவற்றையும் அடைய போகிறீங்க, முன்னேற போகிறீங்க. ஆனால் அதற்காக நீங்கள் நிறைய உழைக்கணும். இந்த பலனை அடையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அம்மாவிடத்தில் ஆசை பெறுங்க. உங்களுடைய தாயார் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கேட்டுட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதன் பிறகு நீங்கள் போய் செய்யணும். ஆனால் மாத்ருஸ்தானம் சொல்கிறது அந்த ஸ்தானம். துர்லபமாக ஒரு சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. அப்படி கல்யாணமாகி அம்மா இல்லைன்னு சொன்னால் அவங்க மாமியார் இவங்களை அம்மா போல் நினைக்கணும். அந்த மாமியார் ஸ்தானமாக இது வரும். அதனால் அவங்களையும் அம்மா போல் நினச்சி அவங்களையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும். அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த பயிற்சியில் எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக அளவுக்கு அதிகமாக அள்ளி அள்ளி கொடுப்பார். அருமை அருமை. நம்மளுடைய ஆன்மீகம் அப்படிங்கிறதும் அந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறதும் இந்த குடும்ப உறவுகளுக்கும் வாழ்க்கையின் நெறிமுறைகளுக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிறத அழகாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க. முன்னோர்களையும் சரி நம்மளுடைய பெற்றோர்களையும் சரி நாம் எவ்வளோ மதிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் அழகாக எடுத்து சொன்னீங்க. நன்றி. அடுத்தபடியாக ஐயா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்க போகுது மேஷராசிக்கு, என்னென்னலாம் பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்லாம் சொல்லுங்கள். மேஷராசி என்பவர்களுக்கு 3 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் அதில் இருக்குது. இந்த வருஷத்துக்கு உண்டான இடம் எந்த இடம், அதான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. நீங்கள் காலகட்டத்தை பிரிச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, போன வருஷம் நான் வண்டி வாங்கினேன், அதுக்கு போன வருஷம் நான் வீடு கட்டினேன், அதுக்கு போன வருஷம் வேலை கிடச்சிது, அதுக்கு முந்தின வருஷம் வேலை போச்சு, அதுக்கு முந்தின வருஷம் இது நடந்தது. இப்படி வருஷத்துக்கு ஒரு விஷயத்துக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ரொம்ப அழகாக எடுத்தோடனே கன் ஷாட்டில் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க.
முதல்ல அதை கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தினீங்கன்னா மேஷராசிக்கு டாப்பாக இருக்குது. வீடு இல்லை சார், வாஸ்து நீங்கள் நிறையா சொல்கிறீங்க சார், ஆனால் வாஸ்து ஒரு நாளைக்கு பூஜையெல்லாம் போடுறேன் சார், ஆனால் எங்கள் வீட்டில் பூஜை போடலையே, விளக்கேற்ற முடியலையேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மேஷராசிக்கு இந்த டைம் வந்து ஒரு சின்ன ஃப்ளாட்டாக வாங்குறதுக்கோ இல்லை இடமா வாங்குறதுக்கோ இல்லை தோட்டமாக வாங்குறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ சூப்பராக இருக்குது. ஆனால் 4th பிளேஸ் என்ன சொல்லுது அஸ்ட்ராலஜிக்கலாக? லிவிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. லிவிங் பிளேஸ்னால் நான் யூஎஸில் இருக்கேன், வீடே சரியாக கிடைக்கல. நான் கனடாவில் இருக்கேன், எனக்கு சரியாக வீடு அமையலை. நான் கனடாவில் இருக்கேன், வேலை சரியாக அமையலை. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே 4ஆம் இடம், அதாவது ஸ்கூல்ஸ் எல்லாம் 4ஆம் இடம். அப்போ எனக்கு ஒரு இருப்பிடம்னு சொல்லக்கூடியது கிடைக்குமானா வெளிநாட்டில் மேஷராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, இல்லை உள்ளூரில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இது ஃபஸ்ட்டு. இது சரி, நான் ஒரு வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன்னா முதல்ல ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது. இது இவங்களுக்கு மட்டுமா இருக்குது அப்படின்னா இவங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் மைனஸும் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறீங்க. மைனஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும், அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீயா நானாங்கிற ஒரு கருத்து வரும். ரொம்ப அழகாக அதை வேறு மாதிரி அவர் எடுத்து சொன்னார். பெரியவங்கள மதியுங்கன்னார், நீங்கள் கவனிச்சிங்க. அப்போ மதிக்காமல் ஒரு சூழ்நிலைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கு உண்டான கிரகங்கள் அங்கே வேலை செய்யுது. ஸோ இதில் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற சில விஷயங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளுடைய அந்த பேரண்டிங் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. செல்ஃபோன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை அவங்களுக்கு எடுத்து வைக்கிறதா இருந்தால், ஸ்கூல் மாற்றுறதா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கு மேலே எனக்கு நோய் நொடி நிறையா இருக்குது சார். நோய் நொடி பிரச்சனை சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். நோய் நொடிகள் சரியாகும். ஆனால் 7.5 சனி வரும்போது நோய் நொடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் குருவினால் அது உங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்குது. திருமண விஷயம் இன்னும் 2 இதில் இது பண்ணுவேன். திருமண விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? எப்பவுமே ஜாதக ரீதியாக ஜோதிடர் வந்து குரு பலன் பார்ப்பாங்க. நான் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பலன் வரும். இப்போ குரு பலன் வந்திருக்கு, அதனால் திருமண விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது. தொழிலுக்கு நல்லா இருக்குமா? தொழிலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னா குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு படுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கேன், எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. பட் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா லேர்ன், அதுலேருந்து எல்போர்டு எடுங்க. ஃபஸ்ட்டு லேர்னில் எல்போர்டு எடுத்துட்டிங்க, எடுத்துட்டிங்கன்னா ஏர்ன். ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன், அதுக்கப்புறம் ஏர்ன். இதை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அருமை அருமை. ஜோதிடத்தில் அதிகபட்சமான சூட்சமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஒரு லீடு கொடுத்தாரு, அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத இவர் அழகாக எடுத்து சொன்னார். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் கூர்ந்து கவனித்து ஒரு நேர்மறையான எண்ணங்களோட பார்க்கணும் அப்படிங்கிறது. அற்புதம். நமக்கு நல்ல வழிகளை காட்டுவதற்கான 4 பேர் இன்றைக்கி அமர்ந்திருக்காங்க. அருமையான நிகழ்ச்சி, தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார், மேஷராசி எப்படி இருக்குது, அந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? எல்லாவற்றிற்கும் மேலாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கூடுதலான விஷயங்கள் என்ன இருக்கும், காதலிக்கிறவங்களுக்கும் ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருங்க. என்னடா வரலன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ரத்தின சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், பாரதி அம்மா ஆரம்பிக்கும் போது அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க. 7.5 சனி தொடங்கி சிரசு சனி இப்போ நடக்கிறதுனால விரைய செலவுகள் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ வண்டி வாகனம் ஏதாவது வாங்குறதுனா நீங்கள் வாங்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ அண்ணன் 2 பேர் பேசும்பொழுது அந்த வீடு சம்பந்தமான விஷயத்தை ரொம்பவே ஆழமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேஷராசிக்கு 3ஆம் இடத்தில் மறைந்திருந்த குரு பகவான் தன்னுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உச்சமடைகிறார். சுகஸ்தானம் என்பது ஒரு ஜாதகனுக்கு தாயை குறிக்கக்கூடியது, மனையை குறிக்கக்கூடியது, செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியது, இருப்பிடத்தை குறிக்கக்கூடியது. அண்ணா அற்புதமாக சொன்னார். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே ஒரு வீடு கட்டணும்னு தொடங்கி தடவிட்டு இருந்துச்சு, அது தடை இல்லாமல் நடக்கும். சார் கை நிறைய பணம் வச்சிருந்து எங்களால் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு வீடு பார்த்து அமையணும்னு பார்க்குறோம், அட்வான்ஸ் கொடுக்குறோம், தள்ளி போகுது சார், டாக்குமெண்ட் வரைக்கும் போகுது, தள்ளி போகுது, லோன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம், கிட்ட வந்து தள்ளி போகுது. அப்போ இந்த மாதிரியான தடைகள் வீடு சார்ந்திருந்தாலோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது புது முயற்சிகளை தொடங்கணும்னு நினச்சி சில தடைகள் இருந்தாலோ அது அத்தனையும் இந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்கு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது கேட்டீங்க அழகா, காதலர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. குறிப்பாக அத்தமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகும். காதலர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் சோமங்கல யோகங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஏற்கனவே சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகிறது. அது மட்டும் இல்லை, மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. அற்புதமாக அண்ணன் சொன்னார், ஒரு புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் கிடைக்கும். ஏற்கனவே வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலையில் போய் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் வேணும்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
12வது வீட்டில் சனி இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணம், கடல் கடந்த வாணிபம் அத்தனையும் பலிதமாக மாறும். ஏன்னா குரு நேரடியாக பார்க்குறாரு அந்த இடத்த. அப்போ சுபவரைய செலவுகளை செய்ய போகிறாங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, நிறைய நாடுகளுக்கு நிறைய தெய்வ தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. அண்ணன் அற்புதமாக சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயத்தில் கவனம், 5ல் கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வத்தினுடைய வழிபாடு மேஷராசிக்காரர்கள் இருக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் மாறுபட்டு ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும்.